அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 22 தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் இலங்கை கடற்படையினர் 10ஆம் தேதி அன்று 2 வெவ்வேறு சம்பவங்களில் 3 மீன்பிடி விசைப்படகுகளை சிறைப்பிடித்ததோடு 22 மீனவர்களை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டு, நமது நாட்டு மீனவர்களின் நலனை பாதிக்கும் பெரும் கவலைக்குரிய சம்பவம் என்பதால் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மீன்பிடி படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதும் அதிகரித்து வருவதாக கவலையோடு குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இத்தகைய கைது நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பெருமளவில் பாதிப்பதாக முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே உணர்வு பூர்வமான இந்த பிரச்சனையில் தன்மையை கருத்தில் கொண்டு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட விரைவாகவும் தீர்க்கமாகவும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.